செயின்ஸ் ஜோயோகிம் அண்ட் அன்னா. ரெண்டு பேரும் அன்னை மரியாவினுடைய பெற்றோர். அன்னா பெத்லஹேம்ல பிறந்திருக்காங்க. தாவீது அரச மரபை சேர்ந்த ஜோயோகிம திருமணம் செஞ்சிருக்காங்க. ரெண்டு பேரும் இறை பக்தி உள்ளவங்களாவே இருந்திருக்காங்க. ஏழைகளுக்கு அதிகமான உதவிகள் செஞ்சிருக்காங்க. யூத தொழுகை கூடங்களுக்கு அதிகமான தான தர்மங்களையும் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு பல ஆண்டுகளா குழந்தை இல்லாம இருந்திருக்கு. அந்த காலத்துல குழந்தையின்மை ஆண்டவரின் ஆசி இல்லாததுக்கு அடையாளமா பார்க்கப்பட்டிருக்கு. இதனால தலைமை குருவோ ஜோயோகிமினுடைய காணிக்கையை ஏற்க மறுத்திருக்காரு. இதனால மனவேதனை அடைந்த ஜோயோகிம் பாலைவனத்துக்கு போய் 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெப மற்றும் தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. அன்னாவும் கண்ணீரோடு இறைவனை நோக்கி மன்றாடி இருக்காரு. ரெண்டு பேருக்கும் வானதுதர் தோன்றி, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இறைவனின் அருள் நிறைந்தவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பிறகு ஜோயோகிம் எருசலேமுக்கு வந்திருக்காரு. நகரின் சுவர்ண நுழைவு வாயில வச்சு ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க. மகிழ்ச்சியோடு கட்டி தழுவி இருக்காங்க. இந்த காட்சி கிறிஸ்தவ வரலாற்றுல மிக முக்கியமான காட்சியாக பார்க்கப்படுது. இதுக்கு பிறகு இறைவன் அறிவித்தது மாதிரியே இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை தான் அன்னை மரியாள். அன்னை மரியாள் ஞானத்திலும் பக்தியிலும் தூய்மையிலும் சிறந்தவங்களா வளர்க்கப்பட்டிருக்காங்க. இறுதியா இயேசு கிறிஸ்துவின் தாயாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல புனித அன்னாவுக்கு புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. கிபி 12ஆம் நூற்றாண்டுல இவர்களுடைய பக்தி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஜூலை 26ஆம் தேதி இவங்களுக்கான திருவிழாவா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 1584ல ரோம் பொது நாட்காட்டில அதிகாரப்பூர்வமா இந்த விழா இணைக்கப்பட்டிருக்கு. ஜூலை 26 செயின்ஸ் ஜோயோகிம் அண்ட் அன்னா ஃபீஸ்ட் டே.